இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் ஐபிஎஸ் அதிகாரி கிரண்பேடி கவர்னராக நியமிக்கப்பட்டார். 2021 சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டார். அவருக்கு பதிலாக தெலுங்கானா கவர்னராக இருந்த தமிழிசை புதுச்சேரிக்கான பொறுப்பு கவர்னராக நியமிக்கப்பட்டார். அவரும் கடந்த எம்பி தேர்தலில் போட்டியிடுவதற்காக பதவியை ராஜினாமா செய்தார். ஜார்க்கண்ட் மாநில கவர்னராக இருந்த சிபி ராதாகிருஷ்ணன் மீண்டும் பொறுப்பு கவர்னராக நியமிக்கப்பட்டார். சமீபத்தில் அவர் மகாராஷ்டிரா மாநில கவர்னராக மாற்றம் செய்யப்பட்டதை அடுத்து புதுச்சேரிக்கு முழு நேர கவர்னராக கைலாஷ் நாதன் ஐஏஎஸ் நியமிக்கப்பட்டார். குஜராத்தில் முதல்வராக மோடி இருந்தபொழுது அவருக்கு முதன்மை அரசு செயலராக இருந்தவர் கைலாஷ் நாதன். இன்று அவர் புதுச்சேரி கவர்னராக பதவியேற்றுக் கொண்டார். ராஜ்பவனில் நடைபெற்ற அரசு விழாவில் அவருக்கு சென்னை ஐகோர்ட் பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். தொடர்ந்து கவர்னர் கைலாசநாதனுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள், என்ஆர் காங்கிரஸ், பாஜக, திமுக, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, தலைமை செயலாளர், காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகள், அரசியல் கட்சி தலைவர்கள் சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர்.
புதுச்சேரி போதைப்பொருள் தடுப்பு பிரிவு காவல் நிலையத்திற்கு வில்லியனூர் பகுதியில் கஞ்சா அதிக அளவில் ரவுடிகளை வைத்து விற்பனை செய்து வருவதாக வந்த தகவலை தொடர்ந்து புதுச்சேரி போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் காவலர்கள் விரைந்து சென்று வில்லியனூர் பகுதியில் கஞ்சா விற்று கொண்டிருந்த கஞ்சா ரவுடிகளை சுற்றி வளைத்து பிடிக்கும் முயற்சியில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவில் பணிபுரியும் தலைமை காவலர் வசந்த் மீது கொலைவெறி தாக்குதலை நடத்தி அங்கிருந்து தப்பித்து சென்றது கஞ்சா கும்பல். வில்லியனூர் பகுதியில் கஞ்சாவால் கொலைகளும் கொள்ளைகளும் நடந்து வரும் நிலையில் காவல்துறை தனது கடமையை செய்து வரும் நிலையிலும் அங்கு கட்டுக்குள் வராத கஞ்சா வியாபாரம், ரவுடிகளின் அராஜகம், இதை இரும்பு கரம் கொண்டு அடக்குமா காவல்துறை? காவலருக்கே இந்த நிலைமை என்றால் பொதுமக்களுக்கு என்ன நிலைமை என்று யோசித்து பார்ப்போம். உடனடியாக தன் மீது அரசும் காவல்துறையும் சீர்கொண்டு எழுந்து கஞ்சா குற்றவாளிகளை கைது செய்து கடுமையான சட்டத்தின் கீழ் ஜாமீனில் வெளிவராத வழக்குகள் பதிவு செய்ய வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் தெரிவித்தனர். புதுச்சேரி வில்லியனூர் பகுதி கஞ்சா குற்றவாளிகளை பிடிக்க சென்ற இடத்தில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு தலைமை காவலர் வசந்த் மீது கஞ்சா குற்றவாளிகள் கொடூரமாக தாக்கப்பட்டதனால் உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் காவலர் மற்றும் மின்துறையில் பணியின் பொழுது மின்சாரம் தாக்கி காயம் ஏற்பட்ட ஊழியருக்கும் சென்னை தனியார் மருத்துவமனையில் உயர் சிகிச்சை அளிக்கப்படும். மேலும் இதற்கான முழு செலவையும் அரசு ஏற்றுக்கொள்ளும் என்று உள்துறை மற்றும் மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். வில்லியனூர் கொம்யூன் அம்மாநகர் பகுதியிலே கஞ்சா வழக்கில் தொடர்புடையவர்களை கைது செய்வதற்கு வசந்த் என்ற காவலர் அவர்களை கைது செய்ய சென்ற பொழுது அந்த காவலர் அந்த குற்றவாளிகளால் தாக்கப்பட்டு மண்டையில் பெருத்த காயம் ஏற்பட்டு அவர்கள் ஜிப்மர் மருத்துவமனையிலே சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருந்தார். இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களெல்லாம் சட்டமன்றத்திலே அவருக்கு மேல் சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அவருடைய கோரிக்கைகளை ஏற்று அவர் சென்னையிலே உள்ள மருத்துவமனையிலே மேல் சிகிச்சைக்காக இன்றைக்கு அவர் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். உரிய அந்த சிகிச்சையை நம்முடைய துறையின் மூலமாக அவருக்கு ஆகின்ற அந்த மருத்துவ செலவை நம்முடைய துறையின் மூலமாகவே அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கின்றது. அது இந்த துறையை ஏற்று செய்யும் என்ற அறிவிப்பையும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கின்றோம். அது மட்டுமில்லாமல் மின்துறையிலே பணியாற்றுகின்ற ஊழியர்கள் பணியாற்றுகின்ற பொழுது அவர்களுக்கு ஏற்படுகின்ற அந்த விபத்துகள் ஏற்படுகின்ற பொழுது அதற்குரிய செலவையும் அரசே ஏற்க வேண்டும் என்று மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் சூப்பரடா ஏற்கனவே ஆரம்பித்தார்கள். அதையும் பரிசீலனை செய்து அதை போன்று அவர்கள் தங்களுடைய பணி நேரத்தில் இருக்கின்ற பொழுது இன்றைக்கு மின்துறையிலே அவர்களுக்கு ஏதாவது காயங்கள் அடிபட்டாலோ அல்லது ஏதாவது அசம்பாவிதங்கள் ஏற்பட்டாலோ அந்த மருத்துவ செலவையும் அரசே ஏற்கும் என்று இன்றைக்கு அறிவித்திருக்கின்றோம். எனவே அவர்களுடைய பணியின் போது அவர்களை பாதுகாக்க வேண்டியது, ஊழியர்களை பாதுகாக்க வேண்டியது இந்த அரசுடைய கடமை. அவற்றையெல்லாம் அந்த மருத்துவ செலவையும் அரசே ஏற்கும் என்று இன்றைக்கு அறிவிக்கப்பட்டது. புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட சுப்பையா சாலை சந்திப்பு முதல் கோலாஸ் நகர் உப்பனாறு பாலம் வரையிலான டாக்டர் அம்பேத்கர் சாலை இருபுறமும் உள்ள யூ மற்றும் எல் வடிவ வாய்க்கால் மற்றும் சாலை விரிவாக்க பணிக்கு ரூபாய் 1.11 கோடி மதிப்பீட்டில் பூமி பூஜை விழாவினை உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களுடைய தலைமையில் மார்ச் மாதத்தில் நடைபெற்றது. அப்பணி தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதனை திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் பார்த்தசாரதி அவர்களுடன் ஆய்வு மேற்கொண்டார். உடன் துணை செயலாளர் ராஜு, கிளை செயலாளர்கள் இருதயராஜ், ராகேஷ், கழக சகோதரர்கள் சுரேஷ், பவி ஆகியோர் உடன் இருந்தனர். முன்பை விட சாலை அகலமாகவும் தரமான முறையிலும் போடப்பட்டுள்ளதால் அவ்வழியே செல்லும் பொதுமக்கள் மிகவும் சௌகரியமாக உள்ளதை சட்டமன்ற உறுப்பினரிடம் வாழ்த்துக்கள் கூறி நன்றியை தெரிவித்துக் கொண்டார்கள். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த தூய தேற்றரவு அன்னை ஆலய 283வது ஆண்டு திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் விமர்சையாக துவங்கியது. தூய தேற்றரவு அன்னை கொடியினை ஆலயத்தினுள் இருந்து எடுத்து வரப்பட்டு ஆலயத்தை வலம் வந்து கொடிமரம் முன்பு வந்த பின்னர் கொடியேற்றும் நிகழ்ச்சியில் சிறப்பு திருப்பலி காரை மாவட்ட பங்குத்தந்தை டாக்டர் பால்ராஜ்குமார் புனித நீர் தெளித்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் துணை பங்குத்தந்தைகள் மற்றும் அருட் சகோதரிகள்
திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு புனித தேற்றரவு அன்னையை வணங்கி பிரார்த்தனை செய்தனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பெரிய தேர் பவனி வரும் 15ஆம் தேதியன்று நடைபெற உள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து திறந்து விடப்பட்ட காவிரி நீரானது டெல்டாவின் கடைமடை பகுதியான காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள நல்லம்பல் பகுதி நூலாற்றில் அமைந்துள்ள நீர்த்தேக்கத்திற்கு நேற்றிரவு வந்தடைந்தது. இதனை அடுத்து இன்று பாசனத்திற்காக காவிரி நீர் திறந்துவிடப்பட்டது. இதில் திருநள்ளாறு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவா மற்றும் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் கலந்து கொண்டு மலர் தூவி நீரை திறந்துவிட்டனர். இந்த நிகழ்வில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள். மேலும் இன்று நல்லம்பல் நீர்த்தேக்கத்தில் திறந்துவிடப்பட்ட காவிரி நீர் மூலம் திருநள்ளாறு தொகுதியில் உள்ள நல்லம்பல், அம்பகரத்தூர், சேத்தூர், கருக்கங்குடி, சுரக்குடி, திருநள்ளாறு உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள 9500 ஏக்கர் விளைநிலங்கள் பயன்பெறும் என்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். கலைஞர் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு மாநில அமைப்பாளர் சிவா அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் முத்தியால்பேட்டை மணிகுண்டு அருகே திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் தலைமையில் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கழகத்தின் மூத்த முன்னோடிகள் முனுசாமி, பக்ரிசாமி, சாரங்கம், சொக்கலிங்கம், தொகுதி துணை அமைப்பாளர் செல்வம், மாநில பிரதிநிதி சிவகுமார், மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் உத்தமன், நெசவாளர் அணி துணை அமைப்பாளர் சேகர், அமைப்பு சாரா தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் லோகு, அயலக அணி துணை அமைப்பாளர் ஷேக், கிளை செயலாளர்கள் மோகனசுந்தரம், ஏகாம்பரம், காந்தி, மணிகண்டன், ரெமோ, வேலு, கலிபெருமாள், தொகுதி பிரதிநிதிகள் மனோகர், சிவலிங்கம், சங்கர், கிளைக்கழக பிரதிநிதிகள் சுப்ராயன், செல்வம், வாசுதேவன், வினோத், சுவாமிநாதன், சந்திரசேகர், பூபாலன், முனுசாமி, சுப்பிரமணி, மணிகண்டன், ஏழுமலை உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள். கேரள மாநில வயநாடு இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கேரள அரசினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மறுசீரமைப்பு முகாம் நடைபெற்று வருகின்றது. அதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள இடையார்பாளையம் அகிலாண்டேஸ்வரி நகரில் இயங்கும் புதுச்சேரி தாமரை சேரிட்டபிள் அறக்கட்டளையும், தமிழ்நாட்டில் உள்ள செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் இயங்கும் அன்னையின் கரங்கள் சேரிட்டபிள் அறக்கட்டளையும் இணைந்து நலத்திட்ட உதவிகளை நேரடியாக சென்று பங்கேற்று பாதிக்கப்பட்ட மக்களின் தேவைகளான உணவுப் பொருட்கள் முறையே அரிசி, பருப்பு, சமையல் எண்ணெய், பிரெட் பாக்கெட், பிஸ்கெட்டுகள், மகளிருக்கான புதிய புடவைகள், சிறுவர் ஆடைகள், பள்ளி சிறுவர்களுக்கு நோட்புக், சிறுவர்களுக்கான பேக், டூத்பேஸ்ட் மற்றும் பிரஷ் போன்ற பொருட்களை நிவாரணமாக அளிக்கப்பட்டது. இந்த மறுசீரமைப்பு முகாமில் துணை ஆட்சியர், முகாமில் உள்ள உதவி அலுவலர்கள் மற்றும் முன்னாள் MP முரளிதரன் போன்றவர்களை சந்தித்து பின் நாங்கள் கொண்டு சென்ற நலத்திட்ட அத்தியாவசிய பொருட்களை அங்குள்ள பதிவீட்டில் பதிவு செய்து வழங்கினோம். இந்த தொண்டு நிகழ்ச்சியை புதுச்சேரி தாமரை அறக்கட்டளை சார்பாக தலைமை நிர்வாகி ஜெயலட்சுமி, முனைவர் ராஜன், கிருஷ்ண பிரசாத், சத்யமூர்த்தி, கார்த்திக் மற்றும் நிஷா அவர்களும், அன்னையின் கரங்கள் அறக்கட்டளையின் சார்பாக ராஜ்குமார், அசோக்குமார் மற்றும் தினகரன் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.